அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 22/2/2025 முதல் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 1ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 1ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உத்தியோகம் மற்றும் உத்தியோக மாற்றம் எதிர்பார்க்கலாங்க. மன தெளிவோடு முடிவெடுப்பீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வாங்கிய இடத்தை விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்பு ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதேபோல் மிதுன ராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகுதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவரோட பகை கிரகமான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடையும் போது சுபவிரயங்கள் அதிகரிக்குங்க. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீங்க. புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. அதேபோல் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் இந்த தருணங்கள்ல அகல இருக்குது. ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குது. அதே போல் வீடு மாற்றம், இடமாற்றம் விருப்பம் போல் நடைபெறுங்க. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் நழுவ விட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். விரயத்தில் குரு பகவானும், ஜீவன ஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமமாக இருக்காது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம உஷ்ண சம்பந்தமான பெணிகள், சரும உபாதைகள் உடலை வருத்தி வந்த நிலையில இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறு தடங்கல்கள், தாமதங்கள், குழப்பம் ஆகியவை ஏற்படுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக சூழ்நிலையை சமாளிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு தொல்லை தருங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும், குடும்ப பிரச்சனைகளினால் கவலையும் ஏற்படுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. நண்பர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால மனதில் வேதனை ஏற்படுங்க. பேச்சிலும் செயலிலும் நிதானமாக பொறுமையாக இருப்பது அவசியங்க. பிள்ளை அல்லது பெண் ஒருவரால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடுங்க. இக்காலகட்டங்களில் பிரச்சனைகளுடைய கடுமை வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. இதனால இந்த காலகட்டங்களில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் விவாதமும் ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மறுக்கப்படும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினருடனும் சற்று பொறுமையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. ஜனன கால தசாபுக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க.
மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடினமாகவே இருக்கக்கூடும் என்பதை சனி மற்றும் செவ்வாய் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. சரக்குகளுடைய விற்பனை விலையை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த நிலையில வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் உருவாகுங்க. கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. மிகவும் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மிதுன ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரன் புதன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இல்லைங்க. அதனால் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. வருமானமும் தேவைக்கு சற்று குறைவாகவே இருக்குங்க. வாய்ப்புகளை தேடி அலைய வேண்டி இருக்கும். கையில் இருப்பதை கொண்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. வாழ்க்கையில் நாம் எப்போதெல்லாம் எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்கள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு அரசியல் கிரகங்களுமே இந்த காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. அதனால் கட்சியில் ஆதரவு செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லைனா வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். சில சட்ட ரீதியான பிரச்சனைகளும் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு என்பதால கவனமாக இருப்பது அவசியங்க. மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. மனதில் ஏற்படும் சபலங்களினால பாடங்கள்ல மனதை செலுத்துவது சிரமமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு தகாத சேர்க்கையும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம். புதன்கிழமைகள் தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது பாதுகாப்பு அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்குங்க. அதிக உஷ்ணத்தினால் உடலில் சோர்வு அதிகரிக்குங்க. இதன் காரணமாக வயலில் முழுக்க கவனத்தையும் செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணச்செலவு சக்திக்கு மீறி ஏற்படுங்க. சில தருணங்களில் புதிய கடனை ஏற்க நேரிடும். கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளுடைய நலனுக்கு அதிகாரம் கொண்ட குரு சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுமே அனுகூலமாக இல்லைங்க. சனி பகவானும் ஆதரவான நிலையில சஞ்சரிக்கவில்லை. அதனால் குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய 2 தினங்களிலும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவிலில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.